இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் என்ன படம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு லவ் போர்ஷன் இருக்கணும். பேய் படம் வந்தால் கூட 2 பேய் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இது அப்படியே இருக்கும். மனதி கணேசன் கபடி பிளேயரை எல்லாரும் கபடி பிளேயராக பார்த்துருப்பாங்க. இவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு பார்த்தார்ல, அதுதான் மாரி செல்வராஜ். ஒரு 30 வருஷ பகை அது. அந்த பகை ஏன் ஏற்பட்டுச்சு, அந்த பகையினால் எத்தனை உயிர் போயிருக்கு, அதனால சாமானியன் ஒருத்தனுடைய கனவு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாரு. இந்த பிரச்சனைக்கு காரணம் 2 தனிநபர்கள். அது சமூக பிரச்சனையாக மாறிடுச்சு. அது ஒருத்தனை எப்படி பாதிக்குது, இதுதான் கதை. இந்த அமீர் கேரக்டர் வந்து அந்த சமுதாயத்தின் தலைவராக இருக்கார். ஆனால் அவர் எத்தனையோ பேர் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் தான் சார்ந்த ஆளானாலும் கொலை பண்ணுறாரு. அந்த கேரக்டரை என்ன பண்ணுறாரு, லால் கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹீரோவுக்கு வந்து கபடியில் இதாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ 2 மனிதர்களுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு சின்ன பகை. தமிழ்நாட்டுக்குள்ளே மதமாக அவனை பிரித்து அரசியல் பண்ண முடியல. அப்போ இவனை சாதியாக பிரிப்போம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சமூகத்தில் கடந்த ஒரு 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சாதி தலைவர் உருவாகிட்டே இருக்கான். அவனுக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி படங்கள் வேணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் பெரிதும் பேசப்பட்ட படம்னு பார்த்தா பைசன். ஸோ அந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாமளும் இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்காக நம்ம கூட ரிப்போர்ட்டர் சுபேஷ் சார் இருக்கார். வெல்கம். இல்லை ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா பைசன் எப்படி பார்த்துருப்பீங்க சார்? நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது. ஒரு ஏற்கனவே படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர்லேயே ஒரு பெரிய இதாச்சு. நம்மளும் பேசிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு 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 தனிநபரனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய முன்னேற்றத்திற்கும் பொருளாதாரமும் சமூகமும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய பேஸ். அதோட சேர்த்து 2 கிளைக்கதைகள் வச்சுருக்காங்க. 2 சமூகத்தின் தலைவர்களாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மனிதர்கள் சந்தர்ப்பத்தால் தான் வந்து கெட்டவராக மாறுறாங்க. இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் நீங்கள் இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விரோதம் தான் ஒரு பெரிய மோதலாக மாறி இருக்கும். அது மத ரீதியான மோதலாக இருக்கட்டும், சாதி ரீதியான மோதலாக இருக்கட்டும். இந்த படத்துலையும் அதுதான் ஒரு ஆட்டுக்குட்டி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் அது பெரிய மாறுது. அப்போ பொதுவாகவே இந்த மாதிரியான மனிதர்களுக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் அது சமூக பிரச்சனையாக மத ரீதியான பிரச்சனையாக மாறுது. இது ஒரு சாமானிய ஒரு இளைஞனுடைய கனவு எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதான் கதை. இதை வந்து நிறைய எதிர்ப்பும் ஆதரவும் போயிட்டுருக்கு. பெரும்பாலும் ஆதரவு தான். 90% ஆதரவாக ரஜினிகாந்த் பாராட்டிட்டார், அண்ணாமலை இன்னைக்கு பாராட்டிட்டாரு, எல்லாரும் படத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் பேர் எங்கள் சமூக தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கணும், இன்னொரு பக்கத்தை காமிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்கவுங்க சில இதை பேசிகிட்டு இருக்காங்க. படம் இப்போ நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் 4 நாள் கலெக்ஷன் பார்க்குறப்ப 25 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் மட்டும் கலெக்ஷன் கொடுத்துருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது சார் இப்போ இந்த 2 பக்கமும் கூரான முனைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அப்படி ஒரு கத்தி இருக்குன்னா அதை வந்து பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணும். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மாரி செல்வராஜ் அவர்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இது ஆடியன்ஸ் மத்தியிலையும் வந்துட்டு நிறைய பேருக்கு பயஸ்டாக பண்ணியிருக்காருங்கிற ஒரு தரப்பும் ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரிங்கிறத சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் படம் வந்து இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற கதை. கத்தி மேலே நடக்கிற கதை. கத்தி மேலே நடக்கிற கதை. காலைங்கீரியரும் கீழே தள்ளி விட்டுருவோம். அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். எந்த பக்கமுமே தப்பாக வந்துடக்கூடாது. ஒரு சார்பை வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த கேரக்டர் செக்ஷனை வந்து இந்த அமீர் கேரக்டர் வந்து அந்த சமுதாயத்தின் தலைவராக இருக்கார். ஆனால் அவர் எத்தனையோ பேர் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலும் தான் சார்ந்த ஆளானாலும் கொலை பண்ணுறாரு. அப்போ அங்கே பேலன்ஸ் பண்ணுறாரு அந்த இதை. அப்புறம் அந்த கேரக்டரை என்ன பண்ணுறாரு, லால் கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஹீரோவுக்கு வந்து கபடியில் இதாக இருக்கிறது ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ 2 மனிதர்களுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க வேறு ஏதோ ஒரு சின்ன பகை. அதில் இன்னொரு டயலாக் கூட அமீர் பேசியிருப்பார், நான் கத்தி எடுத்தேன்னு இது வரைக்கும் எனக்கே தெரியல அப்படின்றப்ப. அப்போ ஒரு கோபத்தில் ஆத்திரத்தில் ஒரு முடிவு எடுத்து 2 பேருக்கு 2 தனிநபர்களோடு எடுக்கக்கூடிய முடிவு ஒரு சமுதாய பிரச்சனையாக மாறி அவங்களுக்குள்ள பல உயிர்கள் இழப்பு ஏற்பட்டு அப்படி போயிருக்கு. இதை சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும், கட்ஸ் வேணும். இந்த கதையை தொடர்றதே முதல்ல ரொம்ப அது தென் மாவட்டங்களில் ரொம்ப நாளாக பற்றி எரிஞ்சிட்டு இருந்த ஒரு சம்பவம். இது வந்து உண்மை சம்பவம் தானே? ஆமாம், உண்மை சம்பவம். கொஞ்சம் தழுவி எடுத்து இப்போ அந்த துருவ் கேரக்டர் மனதி கணேசன் ஒரு கபடி பிளேயரோட கதை, அவர் லைவாக இருக்கிறாரு. இந்த 2 கேரக்டருமே ஒருத்தர் இறந்துட்டாங்க. அப்படின்னா அது நடந்த சம்பவம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக ஒரு யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கபடி பிளேயருடைய கதை மற்ற ஆட்களை உள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளே ஒரு மெசேஜ்னு சொல்கிறேன். படம் பார்த்த எல்லாருமே என்ன பொருத்தி பார்க்குற மாதிரி இருக்குது, நான் எங்கள் ஊரில் விளையாண்ட மாதிரி நிறையா சொல்கிறாங்க. அதில் ரொம்ப மைனூட்டான ஆட்கள் மட்டும்தான் அதில் வந்து
இது வந்து மோதலை தோன்ற மாதிரி பண்ணுறாரு, சாதியை தூக்கி பிடிக்கிறாருங்கிற மாதிரி. ஏன்னா சில அதே மாதிரி படம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திருப்பி திருப்பி வைக்கிறோம். அதே மாதிரி படம் பண்ணுறாரு, அதே மாதிரி படம் பண்ணுறாருன்னா அவர் வாழ்ந்த சூழல், அவர் பார்த்த சூழல், வளர்ந்த சூழலும் தான் எல்லாருமே கதை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நேச்சர். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒன்று பார்க்குறேன்னா அது இல்லை இது சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, இலக்கியத்திலையுமே இருக்குது. இப்போ நாஞ்சில் எழுத்தாளர்கள் இருப்பாங்க, அதாவது கன்னியாகுமரி நாகர்கோவில் எழுத்தாளர்கள். அவங்களுடைய ஒரு கதையை வந்து அந்த மொழியில தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர் அந்த வட்டார மொழியில தான் சொல்லுவாங்க கூட. ஓகே. அதே மதுரை தென் மாவட்டங்களை சேர்ந்தவங்க என்ன பண்ணால் அவங்க ஒரு கதையை சொல்கிறப்ப அந்த மொழியெலாம் சொல்லுவாங்க. சினிமாவிலே எடுத்துக்கலாம், பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் கதை முழுவதுமே தென் மாவட்டத்தில் தேனியில் அந்த பக்கம் நடக்கக்கூடிய மனிதர்களை மையப்படுத்தி அதனுடைய டைலாக் டெலிவரியாக தான் இருக்கும். அப்போ அதுதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கதையை நான் யோசிக்கிறப்ப என்னுடைய மொழியில் தான் நான் யோசிக்க முடியும். இப்போ நான் கதையை நான் யோசிக்கிறேன்னா நான் இங்கிலீஷில் யோசிக்க முடியாதுல்ல. கண்டிப்பாக எனக்கு என்ன வருதோ அதுதான் யோசிக்க முடியும். அதுதான் அது ஒரு இதில் கூட சொல்லியிருப்பாங்க, என்னோட தாய்மொழியில் நான் ஒரு விஷயம், அது எந்த மொழியாக வேணா இருக்கலாம், என்னோட தாய்மொழியில் நான் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அதை எப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கிறத நம்ம. இல்லை அதில் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னென்னா, அதே ஊரில் எத்தனையோ மனிதர்கள் இருந்திருப்பாங்க. ஒரு சாமானியன் ஒரு மனிதனை பார்க்கிற விதமும் ஒரு கலைஞன் ஒரு மனிதனை பார்க்கிற விதமும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இங்கே ரோட்டில் எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு அன்றைக்கெலாம் பார்க்குற ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு திருநங்கை இருக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு, 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் இந்த குப்பை பிறக்கிற வேலை பார்க்குறாங்க. நான் போகிறப்ப பார்க்குறேன், இவங்க யார், இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு, இவங்க எங்கே தங்குறாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, எப்படி இவங்க ஜாயின் ஆனாங்க. ஓகே, இதான் நமக்கு தோணும் இல்லையா? இதுதான் ஒரு கதை. ஒரு கலைஞர் நம்ம பார்க்குறப்ப யோசிக்கும். இப்போ நாரி செல்வராஜ் அந்த மனதி கணேசன் கபடி பிளேயரை எல்லாரும் கபடி பிளேயராக பார்த்துருப்பாங்க. இவருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு பார்த்தார்ல. கண்டிப்பாக அதுதான் மாரி செல்வராஜ். எல்லா கலைஞருக்கும் அது பொருந்தும். அப்போ ஒவ்வொருவரும் பார்க்குற முறை இருக்குது, தான் வாழ்ந்த முறை, தான் பழகிய வாழ்க்கை, தான் கேட்ட விஷயம். வடிவேல் வந்து பல படங்களில் பல கெட்டப் போட்டிருப்பார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எங்கள் ஊரில் நான் பார்த்த ஆட்களுங்க, எங்கள் ஊரில் பார்த்தது, தெரிஞ்சவன், ஃப்ரெண்டு, அவன் மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் அது மாதிரி தான் வரும். ஸோ ஒன்னோட நான் கனெக்ட் பண்ணி தான் அதுதான் உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கும், அதுதான் நம்ம வந்து உணர்வுபூர்வமாகவும் இருக்கும். அதை தான் மாரி செல்வராஜ் பண்ணுறார். திரும்பி ஏன் இங்கே அதை சொல்கிறாருன்னா, அவர் வாழ்ந்த இடம், அது பார்த்த மனிதர்கள், பார்த்த விஷயங்கள், அதை படமாக பண்ணுறாரு. இல்லைன்னா தவறு இருக்குது. ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணுறாங்க. இப்போ கௌதம் வாசுதேவ மேனன் வந்து நான் வந்து இதில் போய் படம் பண்ண முடியுமா? திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய அந்த கபடி சம்மந்தமான ஒரு கதையை அவர் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். ஸ்டடி பண்ணிட்டு பண்ணலாம், தப்பு கிடையாது, பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கு மெனக்கட்டணும். இவங்களுக்கு மெனக்கட்ட தேவையில்லை. ஸோ அங்கே இருந்து தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை அவர் பண்ணுறாரு, அவருடைய களத்துலேருந்து பண்ணுறாரு. இப்போ அடுத்த படம் வந்து ஒரு ஒரு பீரியாடிக் படம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி களம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் இப்போ பொதுவாக பைசன் படம் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ஹீரோ பேசினதை விட, அதாவது துருவிக்ரம் அவர் பேசினதை விட அவரை சுற்றி இருக்க ஆர்டிஸ்ட் அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த கதையை வந்து பேஸாக வச்சுக்கிட்டாரு. மனதி கணேசன்ங்கிற அந்த கேரக்டரோட அது வந்து ஒரு கிட்டாங்கிற கேரக்டரை பேஸாக வச்சுக்கிட்டு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறார். ஓகே, ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள ஒரு மெசேஜ் சொல்லணும். அப்போ சுற்றி இருக்கிற ஆட்கள் பேசித்தானே ஆகணும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஒரு லவ் சப்ஜெக்டாகவே இந்த படத்தை பண்ணி போகலாம். நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் வந்து ஒரு கபடி பிளேயராக இருக்காரு, இவருக்கு ஒரு காதல் இருக்குது, இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க, ஒரு டூயட் சாங் இருக்குது, அவர் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறாரு, அப்புறம் போகிறாரு அப்படின்னு அந்த டைப் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலே கொண்டு போயிருக்கலாம். அது ஒரு சாதாரண படம், ஒரு சாதாரண கமர்ஷியல் படம், எந்த சிக்கலும் வந்திருக்காது, படமும் பெருசாக ஓடி இருக்கும், லாபம் வந்திருக்கும், யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்குது. ஆனால் ஒரு மெசேஜ் சொல்லணும். ஒரு 30 வருஷ பகை, அது அந்த பகை ஏன் ஏற்பட்டுச்சு, அந்த பகையினால் எத்தனை உயிர் போயிருக்கு, அதனால சாமானியன் ஒருத்தனுடைய கனவு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ள ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறார். இதில் என்ன இருக்குது தப்பு? ஸோ அதில் தப்பு இல்லை தான். ஆனால் அந்த மெசேஜ் ஒரு விஷயம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்திருக்காரு சார். அண்ட் குறிப்பாக ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த கதையெல்லாம் நடந்துட்டு இருக்க டைமில் இலங்கையில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் நடக்கிறாங்க, ஒரு பேப்பர் கட்டிங்னு வந்து ஒரு ஷார்ட்டில் காட்டியிருப்பாங்க. அண்ட் அப்படியே இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வேறு மொழியில் இருக்க வேறு இனத்தில் இருக்க அவங்களே வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கும் போது, இங்கே இருக்க மக்கள், இப்போ நான் ஒரே ஊர் தான், ஒரே மக்கள் தான், ஒரே இனம் தான், ஒரே தமிழ், அந்த மொழி தான், ஸோ இவங்க அந்த பேச்சுவார்த்தை கூட யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை எதுவுமே காட்டலையேங்கிற ஒரு குறை இருக்குது சார். இல்லை, அது காட்டியிருந்தா ரொம்ப டீப்பாக காட்ட, இன்னும் டெப்த்தாக போயிருக்கும், அது ரொம்ப சிக்கலாக வந்திருக்கும். ஓகே, இன்னொரு கேரக்டர் இருக்குது அதில், இந்த பசுபதி பாண்டியன் கேரக்டர், பாண்டியராஜன் அமீர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சி வந்து ஒரு இஸ்லாமியர் பீர் பாய்னு ஒருத்தர திருமணம் பண்ணிக்குவாங்க. ஓகே, அந்த கேரக்டர் வந்து இவருடைய லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி கூடியே இருந்தார். அவர் வந்து ஏற்கனவே ஒரு பாடி கார்டு மாதிரி வச்சுக்கலாம், இவர் கூடியே இருப்பார். அவர் இருக்கிற வரைக்கும் இவரை வந்து டச் பண்ண முடியல. பட் அவரே வெட்டி கொண்டுட்டாங்க, ஒரு கட்டத்தில் அவரை வெட்டி கொண்டுட்டாங்க.
இப்போ இவருக்கு சிங்காரம்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர்லாம் படத்தில் வைக்கல. சிங்காரம் ஒரு கேரக்டர் வந்து இன்னொரு அவர் ஒரு எல்லா வழக்குகள்லையும் A1னா இவரை போட்டாங்கன்னா A2 வந்து சிங்காரம். அவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து கைது பண்ணுறாங்க ஒரு வழக்கில், சிறைச்சாலையில் வச்சிடுறாங்க. கோர்ட்டுக்கு அவரை கொண்டு வர்றதுக்கு ஜீப்பில் கொண்டு வரப்ப 4 பேர் பைக்கில் வந்து இந்த மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் கரைச்சி அந்த போலீஸ் மேலே வீசுகிறாங்க. வீசினோடனே போலீஸ் வண்டி நிலை தெரிய மாதிரி ஓரமாக நின்னோடனே இவரை அங்கே வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்கிற அவர்களுடைய ஆட்களை பூரா காலி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து இவரை இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் வச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்புறம்? அது வந்து இவங்களோட தனிப்பட்ட ஸ்டோரியாக, அது தனிப்பட்ட ஸ்டோரியாக இருக்கும். இப்போ அது மெசேஜ் என்ன, இந்த பிரச்சனைக்கு காரணம் 2 தனிநபர்கள், அது சமூக பிரச்சனையாக மாறிடுச்சு, அது ஒருத்தனை எப்படி பாதிக்குது, இதுதான் கதை. இதுக்கு நம்ம அதை ஏன் வைக்கல, இதை ஏன் வைக்கலன்னா நிறைய டீட்டெயில் இருக்குதுல்ல. நிறைய ஒரிஜினலாக நீங்கள் வைக்கிறா இருந்தால் 2 பார்ட் எடுக்கணும் அந்த படத்துக்கு. அப்போ எல்லாத்தையும் சொல்ல முடியல. இப்போ ஏன் அந்த கேரக்டரை நீங்கள் காட்டல, உங்களுக்காக கூட இருந்தார் ஒருத்தர், அந்த பீர்பாய் கேரக்டரை ஏன் வைக்கல, உங்கள் தங்கச்சி வேற ஒருத்தர் நம்ம அதை ஏன் வைக்கல, அந்த சிங்காரம் கேரக்டரை ஏன் வைக்கல அப்படின்னு கேட்கலாமா? அப்படியே அது பண்ண முடியாது. திரைப்படத்தில் ஹைலைட்ஸான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதனால என்ன நல்ல விஷயம் அதை மட்டும் சொல்லுவோம். நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அவர் யார் இவங்களை கொண்டாங்கன்னு ஒரு டீட்டெயில் காட்டணும், அந்த கேரக்டரோட கெட்டப்பை காட்டணும், அந்த கேரக்டர் யாருன்னு ரிவீல் பண்ணணும். அப்போ அதில் ஏதாவது குறியீடு இருக்கும், அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து போவோம். இது சிக்கலான ஒரு கதை, ரொம்ப ஷார்ப்பாக ஷார்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். சூப்பர். அண்ட் படம் பார்த்த நிறைய பேருக்கு இருக்க ஒரு கேள்வி, எனக்குமே இருக்க கேள்வி என்னன்னா, இந்த படத்தில் வந்து துருவ் விக்ரம் ஹீரோவா இல்லை அந்த பிடி வாத்தியார் ஹீரோவா? இல்லை, துருவ் விக்ரம் தான் படத்தில் ஹீரோ. படத்தில் அவர் தான் ஹீரோ. ஆமாம், அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு, எல்லாருமே ஸ்கோர் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பசுபதி பண்றாரு, இந்த பக்கம் லால் பண்றாரு, அமீர் வர்றப்ப தேட்டரை கை தட்டுது. எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்தை ஸ்கோர் பண்றாங்க. ஏன்னா இது துருவ் விக்ரமுக்கு என்ன ஒரு பெரிய டிராபேக்னா, பல இடங்களில் விக்ரம் மாதிரியே இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் அதுதான், மைனஸ் அதுதான். ஸோ அந்த அப்பாவோட மேனரிசம், அந்த கேரக்டரைசேஷன், வாய்ஸ் மாடுலேஷன் அப்படி இருக்கு, அப்படியே வந்துடுது. அவரு பாவம் மெனக்கிடுறாரு, ட்ரை பண்றாரு, முயற்சி பண்றாரு, என்னென்னோ பண்றாரு. அவருடைய அப்பா மாடுலேஷன் வராமல் இருக்காது. சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த அந்த ஜீன் தானே. ஆனா அதுல வந்து சிவாஜியுடைய சாயல் பிரபுட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு, முத்துராமனுடைய சாயல் கார்த்திக் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இவர்கிட்ட தண்ணி அறியாமல் உள்ளே வந்துடுது. அது பாவம், அதை கொஞ்சம் ஒரு வந்து ட்ரை பண்ணுறாரு. அது இல்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா வரும். அதுதான், இதுதான் முதல் படம், டெபியூவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காருல்ல. மேபி அடுத்த படத்துக்கு வந்து மாற்றி சரி பண்ணும். ஆனால் இவருடைய உழைப்பு இந்த படத்துக்கு தெரியுது, ரொம்ப பெரிய உழைப்பு, கடுமையான உழைப்பு. அதுக்கு முன்னாடி 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, கபடி கற்றுருக்கிறாருன்னு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த உழைப்பு தெரியுது. அண்ட் ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த கபடிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம சும்மா பார்ஷாக காட்டிட முடியாது. ஏன்னா மற்ற கேம்ஸ் மாதிரி கபடி இருக்க போகிறதில்ல. ஃபுல்லாக உள்ளே என்ன இருக்குது, டெப்த்தாக இறங்கி அந்த ஒரு டேக்கிள் பண்ணுற விஷயத்துலேருந்து எல்லாமே ப்ராப்பரைஸ்டாக பண்ணோம். அப்படிங்கும்போது இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்போ இருந்து இந்த ட்ரைனிங்கு, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் அவர் கற்றுக்க ஆரம்பிச்சாரு? 2 இயர்ஸ் ஆச்சுருந்தாங்க. 2 இயர்ஸ் 2022 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ட்ரைனிங் எடுக்கிறது. மற்ற விஷயம்லாம் வந்து 1 வருஷம் ப்ராஜெக்ட் போயிருக்கு, 1.5 வருஷம் அவர் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு படத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் தான். வாழைக்கு முன்னாடி இந்த படத்துடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வாழைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது இப்போ வந்து. ஆமாம், இப்போ வந்திருக்கு. அதுக்கு அவ்வளோ வேலை இருந்துச்சு இல்லையா அவங்களுக்கு. அவர் ப்ராப்பராக அங்கேயே போய் இருந்திருக்கிறாரு, அங்கே அந்த லாங்குவேஜ் கற்றுருக்கிறாரு. அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தா பேசுகிறப்ப அந்த ஸ்லாங் வந்துடுது, அவர் பேசுகிறப்ப அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அவர் அறியாமல். அந்த மாதிரி நிறையா ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகே, சூப்பர் சார். அண்ட் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு இன்னொரு விஷயம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு என்னன்னா, நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே இந்த படத்தில் வந்து இந்த ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த லவ் ஆகட்டும், அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் கதைக்காக அவங்க ஹீரோயினை வந்து வர வச்சுட்டு ஜஸ்ட் சும்மா யூஸ் பண்ண மாதிரி தான் இப்போ. ஏன்னா நிறைய பெரிய ஆர்டிஸ்டோட படம் இல்லை கதையை தழுவி வர படங்களுக்கு வந்துட்டு ஸோ ஹீரோயின்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்காக உள்ள திணிச்சிருக்க மாதிரி தான் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இதில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் பார்க்கும்போது? ஹீரோயின் வந்து ஒரு கேரக்டர் இருக்கணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க இல்லைனாலும் அந்த கதை நகர்ந்து தான் போயிடும். ஏன்னா இவருக்கு ஒரு பேர் ஒன்று, அதாவது இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த நீங்கள் என்ன படம் பண்ணாலும் அதில் வந்து ஒரு லவ் போர்ஷன் இருக்கணும். ஓகே, ஏன்னா லவ் சாங்ஸ் இருக்கணும், லவ் போர்ஷன் இருக்கணும். ஏன்னா ஆடியன்ஸ் யாருன்னா இந்த 18லேருந்து 25 வயசுக்குள்ள ஆடியன்ஸ் தான். டெக்னாலஜிஸ் மாதிரி இருக்குது, ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க, புது ஆடியன்ஸ் வருவாங்க. ஆனால் ஏஜ் குரூப் அதெல்லாம் நிற்கும். ஏன்னா 18 வயசில் அவன் அதிகம் படம் பார்ப்பான், 20 வயசில் பார்ப்பான், ஒரு 24-25 வயசில் வேலைக்கு போயிட்டான்னா வீக்லி ஒன்ஸ் பார்ப்பான், மந்த்லி ஒன்ஸ் பார்ப்பான். அப்புறம் ஒரு 25-30 வயசுக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம், மந்த்லி ஒன்ஸ் 6 மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பான். வேலைக்கெல்லாம் போய் குழந்தை வீட்டுலாம் பார்த்துட்டா அவன் கதையை பெரிய கதையாயிரும், அவனதே தனியாக எடுக்கலாம், அந்த கதையை தனியாக கதையாக தரும். அப்படிங்கிறது படம் பார்க்குற அந்த இது குறைஞ்சிரும். அப்போ என்ன, இந்த ஆடியன்ஸ் சினிமா ஆடியன்ஸ் யாருன்னா இந்த 18லேருந்து
25 வயசுக்குள்ள. அப்போ இந்த 25 வயசுக்குள்ள இருக்கிறவன் ஒன்று லவ் பண்ணியிருப்பான், இல்லாட்டி லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், லவ் பண்ணுறவங்க கூட சுற்றிக்கிட்டு இருப்பான், காதல் அவனுக்கு ஏதாவது ஒரு வழியில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக எல்லா படத்துலையும் பேய் படம் வந்தால் கூட 2 பேய் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இது அப்படியே இருக்கும். ஓகே. அப்போ இது வந்து ஒரு பயோபிக், அதுக்குள்ளே ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு லவ் வைக்கணும். ஓகே. அது லிமிட்டாக வச்சுக்கிறோம் அப்படின்ற வச்சிருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து லிமிட்டாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாது இல்லை. ஆமாம், டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். நீங்கள் அந்த இதில் ஒரு குத்துப்பாட்டு போட்டு இவங்க ரொமான்ஸ் சாங் போட்டு அப்படியே 2 பேரும் டுவேட் பாடுறாங்க அப்படி இப்படின்னு அது போயிட்டா கதையை வந்து நமக்கு அந்த டைவர்ட் பண்ணி விட்டுரும். கதை படம் பார்க்குற அந்த மூடு மாறிடும், வேற பக்கம் போயிடும். அது இந்த சீரீஸ் வராது. அதுக்கு போய் அங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி இந்த ஆடியன்ஸை திருப்பி இங்கே கொண்டு உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஓப்பனிங்கில் வந்து துருவோடைய போர்ஷன், துருவ 2 பேர் லவ் பண்ணுறது, அவங்களுக்குள்ள ஒரு காமெடி, அவங்களுக்குள்ள ஒரு லவ், ஒரு ட்ராவல் அப்படின்லாம் போயிட்டு நீங்கள் திருப்பி வந்து இந்த மெசேஜ் சொல்கிறப்ப அவன் அந்த மூட்லேருந்து இங்கே கொண்டு வர கஷ்டம். இது காமெடி அப்படின்னு வந்து அப்போ அதை அந்த ஒரு மூட் செட் பண்ணுறாரு படம் முழுவதுமே. இது இந்த மாதிரி படம் தான் அப்படின்னு ஓப்பன்லேயே சொல்லிட்டார். சில படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க, சில படத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பனிங்லேயே படத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிடாரு. இதுதான் கதை, இதுதான் சொல்ல போகிறோம், இதுக்கு தயாராக இருந்துக்குங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் கதை. இதுவும் ஒரு ரிஸ்க். இதுவும் ரிஸ்க். இந்த படத்தை ரிவர்ஸ்லேயே பண்ணியிருக்கலாம். கடைசியில் ஒரு அவார்டு வாங்குற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா படம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட இருந்திருக்கும். அதுவும் வேண்டாம், ஓப்பனாகவே சொல்லிடுவோம் அப்படின்னு பயோபிக் தானே. அது வந்து அப்படி அவர் ஏன்னா ஆல்மோஸ்ட் அதை சொல்லிட்டாங்க, வனத்தி கணேசனுடைய கதை தான் அப்படிங்கும் போது ஓப்பனாகவே சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி அதுவுமே ஒரு ரிஸ்க் தான். அது எல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணிருக்காரு. ஸோ இந்த படம் வந்துட்டு வனத்தி கணேசன் அவர்களோட அந்த பயோபிக்கே தழுவல் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் அனுபமா அவர்களோட கேரக்டரும் கொஞ்சம் வயசு கூட இருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து சர்ச்சைக்கு உள்ளாகாதா சார்? அப்படி நீங்கள் அந்த கதையை முழுவதும் அப்படி பண்ணலையே. அந்த பேஸ் அது ஒரு நாட்டு தானே. எப்படி இவருடைய வனத்தி கணேசனுடைய கதையில் எப்படி பாண்டியராஜன் வந்தார், எப்படி அந்த லால் வந்தார் அப்படின்னா அது வந்து இதை பேஸாக எடுத்துக்கிட்டார். அது ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மற்ற கதைகளை டிசைன் பண்ணுறாரு. ஓகே. அப்போ அப்படிங்கும் போது இது ஒரு கமர்ஷியலுக்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, பெருசாக சொல்கிறதுக்குள்ள. ஓகே சார். அண்ட் அந்த 2 பெரிய தலைகள் இருக்குல்ல சார், இப்போ அமீரோ அவர்களோட கேரக்டர் ஆகட்டும் இல்லை லால் சாரோட கேரக்டர் ஆகட்டும், ஸோ இது 2யுமே ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா என்னென்னா நான் எதுக்காக கத்தி தூக்குனேங்கிறது எனக்கு தெரியும், நான் எல்லாரும் சமோன் தான் சொன்னேங்கிறது அமீர் சாரோட டைலாக் ஆகட்டும், லால் சார் வந்துட்டு நான் என்னோட வைராகியத்தை காப்பாற்றுக்காக எடுத்தேன், இது எப்படி நிறுத்தணும்னு கூட தெரில, ஆனால் நீ மேலே போ, அந்த ஒரு 2 கனெக்ட்டுமே நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை 2 அதான் சொல்கிறேன், 2 பேருமே தனிப்பட்ட முறையில் அவர்கள் வந்து ஒரு அந்தந்த சமூகத்தினுடைய போராளிகளாக இருக்காங்க. அதை ரொம்ப தெளிவாக பண்ணிட்டார். ஏன்னா ஒருத்தர் வில்லனாகவும் ஒருத்தர் கதாநாயகன் ஹீரோவாக காமிச்சிருந்தா அங்கே ரொம்ப சிக்கல் ரொம்ப பெருசாக அதில் நீ வந்து சொல்லலாம். அப்போ 2 கேரக்டருமே நல்ல மனிதர்கள். ஒரு மாற்று சமூகத்தினாக இருந்தால் கூட அவரை உருவாக்குறதுக்கு இன்னொருத்தர் உதவி பண்ணுறாரு. அப்போ இவர் என்னன்றா ஏதோ ஒரு ஆத்திரத்தில் எடுத்துட்டேன், அதை எனக்கு கீழே வைக்க முடியலன்னு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவருடைய இதை சொல்கிறார். அப்போ 2 கேரக்டருமே நல்ல கேரக்டர் தான். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, அதனால ஒரு பகை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பண்ணிட்டார். இந்த ஒரு விஷயம் இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பார்த்திங்கன்னா நான் என் தாத்தன் என் பாட்டன் அவெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு பகை வந்து கிரியேட் ஆகிருக்கு, அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுக்குற ஒரு படம் வர இப்போ இருக்க ஜென்ரேஷனோட மைண்ட் செட் சீக்கிரம் மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அது எந்த நிலைமைக்கு இல்லை, இந்த சாதி மதம் அப்படிங்கிறது வந்து இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு வேறு மாதிரி தான் அருவருப்பாக தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்லணுமா இந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை தூபம் போட்டு வளர்க்கக்கூடிய வேலையை அரசியல் கட்சிகள் செய்கிறாங்க. இவன் வந்து தெளிவாயிட்டான்னா வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்பான், இவனை சாதியாக பிரிக்கணும், இவனை தெளிவே ஆக்கக்கூடாது, மதமாக இவனை பிரிக்க முடியல, தமிழ்நாட்டுக்குள்ளே மதமாக அவனை பிரித்து அரசியல் பண்ண முடியல, அப்போ இவனை சாதியாக பிரிப்போம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு சமூகத்தில் கடந்த ஒரு 5-6 வருஷம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சாதி தலைவர் உருவாகிட்டே இருக்கான். அவனுக்கு பெரிய அளவில் ஃபண்டு பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. ஒரு பெரிய என்ற ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆட்டை ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனுக்கு ஃபண்டு பண்ணி அவனுக்கு கார் வாங்கி கொடுத்து அவனை வந்து பேக்கப் பண்ணி அந்த சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு போட்டியை உண்டாக்கி தமிழனாக ஒன்று சேர்ந்துடக்கூடாது. இவன் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த ஒரு ஆளை எடுத்துடக்கூடாது. அப்போ அவனை பிரித்து வைக்கணும். மதமாக பிரித்து வைக்க முடியல, இங்கே இப்போ சாதியாக பிரித்து வைக்கணும்னு ஒரு பெரிய வேலையை பண்ணுறாங்க. அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி படங்கள் வேணும். இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் வந்து உங்களுக்கு அவன் யோசிப்பான், ஐயா இதை சாதியை வச்சுலாம் பேசக்கூடாது, நம்ம இது ஒரு அசிங்கமான விஷயம், மதத்தை வச்சு பேசக்கூடாது, அசிங்கமான விஷயம்னு மைண்டில் விழுந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதை எதுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி படங்கள் வர்றது நல்லது தான். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள், ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப உண்மைத்தன்மை நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ நாம் என்ன பார்த்து கற்றுக்குறோங்கிறது தான், இல்லை நாம் கற்றுக்கிட்டு தான் அடுத்த ஜென்ரேஷன் போகும்.
அண்ட் இந்த மாதிரி இன்னும் படங்கள் வர வர நிறைய மாறுதல் ஏற்படும் நம்பிக்கை இருக்குது சார். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ நன்றி சார்.